சீடன் இல்லையேல் குருவிற்கு வேலை இல்லை, தொண்டன் இல்லையேல் தலைவனுக்கு வேலை இல்லை, அடியார்கள் இல்லையேல் இறைவனுக்கே வேலை இல்லை. அன்பர்கள் நிறைய பேர் தீட்சை கொடுக்கணும், வாசி யோக தீட்சை கொடுங்க, ஞானத்தை பத்தி தவயோகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்காக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமியும் ஆலயத்துல தீட்சை கொடுக்குறோம். தீட்சை வாங்க விருப்பம் இருக்கிறவங்க முன்கூட்டியே தன்னுடைய பெயரை பதிவு பண்ணி நேர்ல வந்தீங்கன்னா கண்டிப்பாக தீட்சைகள் ஞானமும் சரி இறைவனுடைய அருளும் சரி விற்பனைக்கு கிடையாது. பெற்ற தாயை விற்பதும் இறை அருளால் இறைவன் கொடுத்த கலையை விற்பதும் ஒண்ணுன்னு என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த தவயோகத்திற்காக நான் பெரிய அளவுக்கு பொருட்செலவோ அல்லது ஆடம்பரமான இடங்கள்லையோ நான் செய்ய விரும்பவும் இல்லை. ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நம்ம உயர்ந்தவராக இருந்தாலும் தாழ்ந்தவராக இருந்தாலும் இறை சன்னிதானத்தில் தவயோக நிலையில நாம் எல்லோரும் சமம்